காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தடூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. செயற்கையாக தாமரை தடாகம் உருவாக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளச் செய்யப்பட்டு அக்னி நட்சத்திர பூர்த்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. பழங்கள், மஞ்சள், பால், இளநீர் மற்றும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தட ஏசி புறநகர் ரயிலில் மே மாதத்தில் மட்டும் சுமார் 1.25 லட்சம் பேர் பயணித்துள்ளது சாதனையாக மாறியுள்ளது. இந்த வழித்தடத்தில் மொத்தம் 10 ஏசி ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஜனவரி முதல் மே வரை ஒட்டுமொத்தமாக சுமார் 4,36,000 பயணிகள் இந்த ஏசி ரயில் சேவைகளை பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக மே மாதத்தில் மட்டும் சுமார் 1.25 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஒரே மாதத்தில் இவ்வளவு பேர் பயணித்தது இந்த ஏசி ரயில் சேவையில் இதுவே முதன்முறை என சாதனையாக மாறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாதனூர், குளித்திகை, ஜமீன், கீழ்முருங்கை, வெங்கிலி உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக குளித்திகை, ஜமீன் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் இருந்த பழமையான அரசமரம் ஒன்று வேருடன் சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் அப்பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி தேரோட்ட திருவிழாவில் பக்தர்கள் 5 லட்சம் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவில் விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் திரண்ட பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் QR கோடு மூலம் கட்டணம் வசூல் செய்யப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நுழைவு கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்தார். இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் QR கோடு மூலம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் மீண்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழாவில் 2வது நாள் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 3 நாட்கள் தேரோட்டம் நடைபெறும். இதன் 2ஆம் நாள் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவனடியார்கள் ஓதுவார்கள், சண்டை மேளம் முழங்க சிவசிவா கோஷத்துடன் தேரோட்டம் நடந்தது. தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொன்னவாறு பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க விவசாயிகள் வந்தபொழுது அதிகாரிகள் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே தென் கடப்பந்தாங்கல் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் 7,83 லட்சம் ரூபாய் மக்கள் பணம் முறைகேடு செய்யப்பட்டதை மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் தங்களின் பணத்தை மீட்டு தரக்கோரி முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குடிநீரை முறையாக விநியோகிக்க கோரி திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஊத்துக்குளி அருகே உள்ள சூரியநல்லூர் ஊராட்சி மற்றும் அவினாசிபாளையம் ஊராட்சி பகுதியில் சீரான முறையில் தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி சாராட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற விவசாய சங்கங்களின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு உரங்கள் விற்பனை செய்யும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் உரங்களை வாங்கி வரும் நிலையில் முறைகேடுகளை கண்காணிக்க சிறப்பு ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உரக்கடைகளில் இருப்பு மற்றும் விலைப்பட்டியலை மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றும் POS இயந்திரம் மூலம் மட்டுமே ரசீது வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் சாலைக்கரை முத்துமாரியம்மன் கோவிலில் உண்டியல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மே 17ஆம் தேதி காலை கோவிலை திறந்தபொழுது உண்டியல் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குமாரப்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார், கார்த்திகேயன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், படவேடு, சந்தவாசல் உள்ளிட்ட இடங்களில் மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த இந்த அரை மணி நேர இடைவிடாத மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்வணக்கம்பாடி அரசு பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட கணினிகள், 2 மின் விசிறிகள் மற்றும் குடிநீர் மோட்டார் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படவுள்ள நிலையில் வளாகத்தை சுத்தம் செய்வதற்காக ஆசிரியர்கள் பள்ளியை திறந்து பார்த்தபொழுது இந்த திருட்டு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை நரசிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் வீல்சேர் T20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் சங்கம் நடத்திய இப்போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் வீல்சேரில் அமர்ந்தபடி அதிரடியாக விளையாடினர். தமிழ்நாடு அணி அபாரமாக விளையாடி தொடர் வெற்றிகளை பெற்று கோப்பையை கைப்பற்றியது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி பகுதியில் இரவு அரசு பேருந்திற்கு விடைவிடாமல் மதுபோதையில் காரை நிறுத்தி ரகளையில் ஈடுபட்ட தாவேகா தொண்டர் தனுஷ்கோடி ஓட்டுநருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றவே தனுஷ்கோடி தனது ஆதரவாளர்களுடன் பேருந்திற்குள் புகுந்து ஓட்டுநர் பிரசாந்தை தலையில் பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த ஓட்டுநர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பியோடிய தனுஷ்கோடியை தேடி வருகின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயத்திற்கு பயன் தராத மானிய திட்டங்களின் நிதியில் 1/3 ஒரு பகுதியை ஒதுக்கி முழு தள்ளுபடி வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆவடி பேருந்து பணிமனையில் தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பேருந்துகளின் தரம் குறித்து ஆவடி தொகுதி தாவேகா MLA ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்றுந்து ஒன்றில் ஏறி அவர் சோதனையிட்டார். அப்பொழுது பேருந்து மிகவும் அசுத்தமாக இருந்ததால் பேருந்துகளை தூய்மையாக வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பேருந்து பணிமனை கட்டுமான பணிகள் 8 மாதத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சென்னை தண்டையார்பேட்டையில் மண்டலம் 4 அலுவலகம் முன்பாக 300க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் வாசலில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டலம் 5 தனியார் மயமாக்கலை எதிர்த்து போராடி சமீபத்தில் மண்டலம் 4 மாற்றப்பட்ட 580 பணியாளர்களால் உழைப்பாளர் தினத்தன்று உழைப்போர் உரிமை இயக்கத்தின் செங்கொடி நிறுவப்பட்டது. இந்நிலையில் திடீரென கொடி காணாமல் போனதால் மாநகராட்சி அதிகாரிகளே அத்துமீறி கொடியை அகற்றி மறைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் பணியாளர்கள் அதே இடத்தில் மீண்டும் கொடியை நிறுவக் கோரி கோஷங்களை எழுப்பினர்.
மண்டல அலுவலர் மீது புதுச்சேரி முழுவதும் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து வருகிறது. பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஐஜி ஷாலினி சிங் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி முழுவதும் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அண்ணா சாலை, புசி வீதி, ஆம்பூர் சாலை, கடற்கரை பகுதிகள், பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் மது அருந்தியவர்களை போலீசார் விரட்டி பிடித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாகன விபத்தில் இளைஞர் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மறைஞாயநல்லூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விழுந்த நிலையில் எதிரே வந்த அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்காமல் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மங்களூருவிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன ராமநாதபுரம் மாவட்ட மீனவரை தேடும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பூவன் குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த 41 வயதான மீனவர் முத்துக்குமார் கடந்த மாதம் 3ஆம் தேதி மங்களூருவிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து மாயமானார். முத்துக்குமாரின் உடலை கண்டுபிடித்து தருமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் முத்துக்குமாரின் குடும்பத்தினர் கண்ணீருடன் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாடி பிரதான சாலையோரம் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடையால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர்கள் சுட்டரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் தலைமேல் அட்டை மற்றும் தார்பாய்களை பிடித்துக் கொண்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். காவல்துறையினரும் வட்டாட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் கொடுமை செய்ததாக தாவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டனர். தாவேக நிர்வாகிகளான ஆறுமுகமங்கலம், பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் ஆகிய 2 இளம்பெண் ஒருவரை வேலை வாங்கி தருவதாக காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ராமநாதபுரம் அருகே ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிகை அடுத்த மகாதேவி மங்கலம் கிராமத்தில் நிலத்தில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற மினி சரக்கு லாரி ஒன்று தாழ்வான உயரடுத்த மின்கம்பியில் உரசி தீப்பிடித்தது. வைக்கோலில் தீப்பற்றி மினி லாரி முற்றிலும் தீக்கிரையானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக வடத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருவேல்குறிச்சி கிராமத்தில் மணிமுத்து ஆற்றில் கஜேந்திர மோட்ச விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடந்த இப்போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்ட பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 நாட்கள் நடைபெற்ற வைகாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயா வீற்றிருக்க நடைபெற்ற இத்தேரோட்டத்தில் ஏராளமான ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பழம், வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட பொருட்களை சுருளாக படைத்து ஐயாவை வழிபட்டனர். சென்னை கொடுங்கையூரில் ஆட்டோவில் தவறவிட்ட 10 சவரன் நகைகளை காவலர்கள் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்வம் என்பவர் கிடாம்பாக்கத்தில் இருந்து தனது குடும்பத்துடன் ஆட்டோவில் வீடு திரும்பிய பொழுது 10 சவரன் தங்க நகை இருந்த ஒரு பையை தவறுதலாக ஆட்டோவிலேயே தவறவிட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து ஆட்டோவின் பதிவு எண்ணை கண்டறிந்து ஓட்டுநர் ரஞ்சித் என்பவரை தொடர்பு கொண்டனர். அதன்பின் நகைகளை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் வெகுவாக பாராட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே விபத்துகளை தடுக்க கிராம மக்கள் பங்களிப்புடன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில்
ஆதியாகுடி கிராமத்திற்கு செல்லும் விளக்கு பகுதியில் கிராம மக்கள் தங்களது சொந்த பொறுப்பிலும் கிராம பொது நிதியில் இருந்தும் நிதி திரட்டி நவீன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அமைத்துள்ளனர். திருவாடானை காவல் ஆய்வாளர் சதீஷ் பிரபு இதனை நேரில் சென்று திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் புலிச்சோலை ஆகிய இடங்களில் ராட்சத மரங்கள் முறிந்து சாலையின் குறுக்கிலும் உயரடுத்த மின் கம்பிகள் மீதும் விழுந்தன. இதன் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 15 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. மின் வாரியத்தினர், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் மரங்களை அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பில்லூர் ஜிஎஸ்டி சாலையில் விவசாய பணிக்காக சென்று கொண்டிருந்த டிப்பர் டிராக்டர் மீது தனியார் சொகுசு பேருந்து அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. டிராக்டர் சாலையோரம் இருந்த 10 அடி ஆழ பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்தது. இதில் டிராக்டர் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்யக்கோரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி அலுவலக அலுவலர்கள் 4 பேர் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் சலுகைகளை வழங்காமல் அலைக்கழிப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் ஊதியம் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படுவதாகவும் கூறும் ஊழியர்கள் நிதித்துறை அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 90,14,959 பயணிகள் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மே 18ஆம் தேதி அன்று ஒரே நாளில் 3,54,559 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். மேலும் சிங்கார சென்னை அட்டை மற்றும் QR குறியீடு போன்ற டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு 20% கட்டண தள்ளுபடி வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஏனைய டிக்கெட் முறைகளை காட்டிலும் சிங்கார சென்னை அட்டையை அதிகப்படியாக 42 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயன்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைச்சாலைகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. பள்ளி கல்லூரி விடுமுறை நிறைவடைய உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வண்ணமே உள்ளது. மலைச்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் செண்பகனூர், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே ஆடு மேய்க்க சென்ற விவசாயி மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பதியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுதாகர். இவர் அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள சௌதாபுரம் சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் பங்கேற்ற பெண்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேளதாளங்கள், பக்தி இசை முழங்க நடைபெற்ற இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோயிலை வந்தடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். விராலிமலை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிலிப்பட்டி, பாக்குடி, ஆலங்குடி, வெண்மணி, நீர்ப்படனி உள்ளிட்ட பகுதிகளில் நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பேசிய அவர், தான் எப்பொழுதும் விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றியுடன் பணியாற்றுவேன் என்றார். தமிழகத்தில் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க காரணம் மாணிக்கம் தாகூர் தான் என அவரது பிறந்தநாள் விழாவில் அக்கட்சியைச் சேர்ந்தவரும் அமைச்சருமான விஸ்வநாதன் குறிப்பிட்டார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூருக்கு திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் கட்சி அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது 17 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கும் வெட்டப்பட்டது. காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்திலே கூட்டணி மந்திரி சபையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒருவர் காரணம், என் அன்பிற்குரிய நண்பர், என் அன்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர், நம் அன்பு தலைவர் ராகுல் காந்தியுடைய உயிர் நண்பர் மாணிக்கம் தாகூருடைய பிறந்த நாள். திருப்பதி மலையில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த பக்தர்களும் உள்ளூர் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 2 இளைஞர்கள் முதுகில் நீளமான கத்தியை வைத்துக் கொண்டு அதிவேகமாக சென்றனர். இதனை நபர் ஒருவர் வீடியோ பதிவு செய்து சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னை திருவொற்றியூர் ஒண்டிக்குப்பத்தில் உள்ள கடலோர ஒழுங்குமுறை மண்டல இடத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் கட்ட முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தட்டி கேட்ட ரவீந்திரன் என்பவரை தாவேகாவைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் ஜனார்த்தனன் ஆகியோர் கடுமையாக தாக்கியதாகவும், தடுக்க வந்த ரவீந்திரனின் தங்கை பிரியாவையும் தாக்கியதில் இருவருக்கும் பலத்த இரத்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஆதரவாளர் தாக்கியதாக கூறி காயமடைந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் குமாரபாளையத்தில் 3 வயது மற்றும் 12 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதியவர்கள் வரதராஜன், மணி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி குமாரபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பின்னர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு 15 நாட்களுக்குள் தகுந்த தண்டனை வாங்கித் தருவதாக மேற்கு மண்டல ஐஜி உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கரைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலை ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் உலக பால் தின விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி சின்னசாமி கலந்து கொண்டார். விழாவில் பகுரம்பட்டி, ஆண்டிக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 549 உறுப்பினர்களுக்கு 22,57,000 ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை வழங்கினார். மேலும் நாள் ஒன்றுக்கு 4000 லிட்டர் பால் கொள்முதல் செய்த சங்க செயலாளருக்கு சால்வை அணிவித்து அவர் கௌரவித்தார். நெல்லை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற ஆனந்த மோகன் கார்பருவ சாகுபடிக்காக பாபநாசம் காரையாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் தற்பொழுது 3% தண்ணீர் குறைவாக உள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. விடாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கடந்த மே 29ஆம் தேதியன்று சாலை விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மே 31ஆம் தேதியன்று மூளைச்சாவு அடைந்ததால் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து அவரது நுரையீரல்கள் ஒரு சிறுநீரகம் தானமாக வழங்கப்பட்டு பலரின் உயிரை காக்க உதவியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் வரும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளையும் தூய்மைப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள், பள்ளி வளாகம், சமையலறை, கழிவறைகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியம் அக்கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் முளைத்திருந்த புல் பூண்டுகள் மற்றும் செடி கொடிகளை ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி சீரமைத்து வருகின்றனர். நாகை மாவட்டம் பனங்குடி ஊராட்சியில் சிபிசிஎல் ஆலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆலை விரிவாக்கத்திற்காக 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 2163 குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்ட நிலையில் அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.
கூலி உயர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். 2022ஆம் ஆண்டு கூலி உயர்வு ஒப்பந்தத்தை மீறி சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைவான கூலி வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலை தொடரும் என்றால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும்.